ஒரு அனிமேல வர்ற ஃப்ளாக் நிறைய நாடுகளில் மக்கள் போராட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எதிர்ப்பு சின்னமாக மாறி இருக்கு. இந்தோனேஷியா, நேபாள், யுனைடெட் கிங்டம், மெக்சிகோ, கனடா, ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, இப்போ இந்தியாலையும் ஒன் பீஸுங்கிற அனிமேல வர ஸ்ட்ராஹெட் பைரட்ஸோட ஜாலி ராஜரோட ஒரு கொடியை தான் இப்போ நிறையா மக்கள் உலகத்தில் நிறைய இடங்களில் ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கான ஒரு சின்னமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கேள்வி சாதாரணமாக எல்லாத்துக்கும் வரும். ஒரு அனிமேல வர்ற ஒரு கொடியை எதுக்கு மக்கள் எல்லாரும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க? இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஒன் பீஸ் அப்படிங்கிற அனிமேல வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை மறைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய அநீதி பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது. ஸோ மக்களுக்கு வந்து பொதுவாகவே அந்த கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு கோபம் இருக்கும். ஸோ இந்த கோபத்துக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து கிளர்ச்சி உண்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த அனிமேக்குள்ளேயே ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பும் இருக்கும். ஸோ இந்த அமைப்போட தலைவர் வந்து நம்மளோட மக்கி லூஃபி இருக்கார்ல, ஸோ அவரோட அப்பா மக்கி டிராகன் தான் அந்த அமைப்போட லீடர். இந்த ரெவல்யூஷனரி ஆர்மி ஆகட்டும், அதே மாதிரி மக்கி லூஃபியும் அவனோட குரூவும் ஒன் பீஸை தேடி போகிற அந்த பயணத்துலையும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை நிறையா இடங்களில் எதிர்ப்பாங்க. ஸோ இதே தான் இப்போ ரியாலிட்டியும் நடந்துட்டுருக்கு. உலகத்தில் இருக்க நிறையா மக்கள், குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து, இந்த இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இன்றைக்கி வந்து போராட்டங்கள் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு எதிர்ப்பு கொடியாக, ஒரு சின்னமாக வந்து இந்த ஒன் பீஸோட இந்த ஜாலி ராஜர் கொடியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அனிமேல வந்த ஒரு கொடி இன்றைக்கி உலகத்தில் இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து நீதிக்காகவும் அநியாயத்தை எதிர்த்தும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி கொடியாக மாறி. குறிப்பாக ஏன் இந்த ஒன் பீஸை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ஒன் பீஸ் கதையில் வர கதாபாத்திரங்களாகட்டும், அதில் வர சம்பவங்களாகட்டும் நம்மளோட ரியல் லைஃப்லையும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து அதில் காட்டியிருப்பாங்க. இந்த ஒன் பீஸில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க நீக்கா, ஜாய் பாய், அதுக்கப்புறம் லூஃபி, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும்.